வணக்கம். இந்த 25வது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா ஜிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னடா நம்ம பாட்டுக்கு ஜிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இது வேற ரொம்ப வேஸ்ட்டு, எப்பரா முடிக்க போறோம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு 25 வீடியோவை இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அதனால் இந்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பக்தி மூமெண்ட், வாங்க பக்தி மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா வேதிக் ஏஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1500 பிசியில தான் வேதிக் ஏஜ் ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சத்ரியாஸு, நாங்கள் பிராமின்ஸு சொல்லலாம் பிரிப்பாங்க. வைஷ்யா சூத்ராஸ்லாம் இருப்பாங்க. ஏர்லி வேதிக் பீரியட் நல்லா இருந்தாலுமே லேட்டர் வேதிக் பீரியட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஈவில்ஸ்லாம் அதிகமாகும். உமன்ஸுக்கு அகைன்ஸ்டாகவும் ஸ்லேவுக்கு அகைன்ஸ்டாகவும் பிராமின்ஸ்லாம் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க, சத்ரியாஸும் டாமினேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்போஸ் பண்ணி அரௌண்ட் ஒரு 600 பிசியில ஒரு ஹெட்ராடக்ஸ் செக்ட், அதாவது சில ஹெட்ராடக்ஸ் செக்ட் வந்து உருவாவாங்க. அதாவது புத்திசம், ஜெயினிசம், அப்புறம் வந்து அஜீவிகாயிசம், இவங்கெல்லாம் வந்து சொசைட்டில இருக்கிற இந்த ஈவில்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்ணி இதுல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணி ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதான் புத்திசம், ஜெயினிசம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பரவ ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பீப்புள்கிட்ட ரொம்பவே பாப்புலராக ரீச் ஆகும். பட் போக 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 இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இழக்க ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடி சொசைட்டியில் அந்த ஈவில்ஸ்லாம் அதிகமாகும். ஓகேங்களா? அரௌண்ட் ஒரு 700 ஏடியில் 700 டு ஒரு 1700 வரலைக்குமே, அரௌண்ட் ஒரு 800 ஆர் 700 ஏடியிலேருந்து 1700 வரலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஹிந்துயிசம்ல ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகும். அது பேர் தான் பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சொசைட்டில நடக்கிற ஈவல்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தோன்னா ஒரு மூமெண்ட் வந்து கொண்டு போவாங்க. அதுக்கு பேரு பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பக்தி மூமெண்ட்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம். த டேர்ம் பக்தி ஃப்ரம் சான்ஸ்கிரிட் வேர்ட் பஜ். பஜ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்தா பக்தி மூமெண்ட், பக்தி அப்படிங்கிற வேர்டு எடுத்திருக்காங்க. அப்போ பஜ் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் இன் ஆர் ஷேர்னு அர்த்தமாங்க. ஏதோ ஒன்று பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை ஷேர் பண்றது சொல்லிட்டு மீனிங்கா. தஸ் பக்தி மீன் டோட்டல் டிவோஷன், ஃபுல்லா வந்து நம்ம வந்து டிவோஷன் பண்றது. அப்படி இல்லைன்னா டிவோஷனல் சரண்டர் டு காட் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார் அட்டைனிங் சால்வேஷன், பக்தி மூமெண்ட்டோட அந்த ஒரு மெயின் மோட்டோவே இதுதான். ஒரு டிவோஷனலா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா நம்ம காட்டை சரண்டர் பண்றது, அதான் பக்தி மூமெண்ட்டோட அந்த ஒரு மெயின் மோட்டோ. எப்படி கடவுளை அடையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா? லீடர்ஸ் வேர் போயட்ஸ். இந்த பக்தி மூமெண்ட்ல இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாமே போயட்ஸா இருக்காங்க. wrote many poems in regional language like தெலுங்கு அண்டு தமிழ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பக்தி மூமெண்ட்டை எங்கே கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா, இங்கே இருக்கிற கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராலாம் இருக்கு இல்லையா, இந்த ஏரியால தான் பக்தி மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராமினன்ட் லீடர்லாம் போயட்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாங்ஸ் எழுதி ரொம்ப டிவோஷனலாக சாண்ட் பண்ணுவாங்க. அப்படி சாண்ட் பண்ணால் நம்ம நியர் டு காடில், அதாவது காடுக்கு பக்கத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து யோசிக்கிறாங்க, நம்புறாங்க. So, இந்த வழியை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகேவா? எம்பசைசிங் சிங்கிங் அண்ட் சாண்டிங் ஆஃப் டிவோஷனல் கம்போசிஷன். ஓகேங்களா? இட் சேலஞ்ச் ஈவில் லைக் எ காஸ்ட் சிஸ்டம். இந்த பக்தி மூவ்மெண்ட்ல இருக்கிற எல்லா லீடர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் சிஸ்டத்தை அப்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் அன்டச்சபிலிட்டிக்கு அகேன்ஸ்டா தான் இருப்பாங்க. ரிச்சுவல்ஸ்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே போல ப்ரீஸ்ட்ஹுட், இப்ப நம்ம கடவுளை வந்து பார்த்தோன்னா அடையணும், இல்லைன்னா கடவுளை வந்து சந்திக்கணும், இல்ல கடவுள்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னா டைரக்டா கடவுள்கிட்டயே போய் பேசிக்கலாம். நம்ம வந்து டோட்டலா நம்மளை சரண்டர் கடவுள்கிட்ட பண்ணலாம். நடுவுல இந்த ப்ரீஸ்ட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லுவாங்க. என்கரேஜ் உமன் டு ஜாயின், உமன்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா லீடர்ஸுமே சொல்லுவாங்க. ஸோ
ஓவராலா ப்ரோமோட்டிங் இன்க்ளூசிவிட்டி ஃபார் ஆல். இதுதான் வந்து பக்தி மூமெண்ட். அதாவது எல்லா லீடருமே பண்ற ஒரு விஷயம். ஓகேவா? ஸ்டார்டட் இன் சவுத் இந்தியா. பக்தி மூமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு சவுத் இந்தியால தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கேரளா அண்ட் தமிழ்நாடு இன் எயித்து செஞ்சுரி. எயித்து செஞ்சுரியில சவுத் இந்தியால இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? மெயினா வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே ஒரு ரெண்டு குரூப் தாங்க. யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்வாஸ் நாயனாஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ரெண்டு குரூப் இருப்பாங்க. இவங்க தான் இந்த பக்தி மூமெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க அரௌண்ட் எயித்து செஞ்சுரியில. கிராஜுவலி ஸ்ப்ரெட் டு நார்த் அண்ட் ஈஸ்ட் இன் இந்தியா, பீக் டூரிங் 15th அண்ட் 17th செஞ்சுரி. ஸோ லேட்டரா தென் நார்த் இந்தியாவுக்கும் ஈஸ்ட் இந்தியாவுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி 15th அண்ட் 17th செஞ்சுரியில ரொம்பவே பீக்கா இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த பக்தி மூமெண்ட்டை எப்படி சொல்றது ஸ்டார்ட் பண்ணி விட்ட ஒரு பெருமை சவுத் இந்தியன்ஸ், நமக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்கு வரும். அதுல நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். ஓகேங்களா? பக்தி செயின்ஸ் வேர் டிவைடட் இன்டு டூ குரூப்ஸ். இது வந்து ரெண்டு குரூப்பா, அதாவது எஸ்பெஷலி இன் சவுத் இந்தியா ரெண்டு குரூப்பா பிரிகிறாங்க. ஒன்னு ஆழ்வாஸ், இன்னொன்னு நாயனாஸ். ஆழ்வாஸ்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். விஷ்ணு டிவோட்டிஸ், விஷ்ணு வந்து வழிபடுவாங்க. 12 ஆழ்வாஸ் இருப்பாங்க. மொத்தமா 12 ஆழ்வாஸ் இருப்பாங்க. இவங்க எழுதின அந்த புக்கு பேரு 4000 திவ்ய பிரபந்தம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது 4000 சாங்ஸ் காடை பிரைஸ் பண்ணி பாடியிருப்பாங்க. அதான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படி சொல்றாங்க. ஆல்சோ நோன் அஸ் ஃபோர்த் வேதா. ஓகேவா? மோஸ்ட் ஃபேமஸ் பெரியாழ்வார் அண்ட் ஹிஸ் டாட்டர் ஆண்டாள். ஆண்டாள் காட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் டெம்பிள் இருக்கும். அவங்களோட அந்த ஒரு கோபுரம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட அந்த ஒரு அஹ், தமிழ்நாட்டோட சிம்பிள்ல வந்து பார்த்தோன்னா வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆண்டாள். ஸோ ஆழ்வார்ல ஒரு ப்ராமினன்ட் ஃபீமேல் செயிண்ட் ஆண்டாள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாயனார். சிவா டிவோட்டிஸ். நாயனார்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா சிவாவை வழிபடுவாங்க. இதுவும் உங்களுக்கு தெரியும். மொத்தம் 63 செயின்ஸ், 63 நாயன்மார்கள் அப்படி சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க, இல்ல நாயனார்ஸ். ஓகேங்களா? தேவாரம் அப்படி சொல்லிட்டு ஒன்று எழுதியிருப்பாங்க. இந்த தேவாரம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. பட் மெயினா ரொம்ப மேஜர் பார்ட் எழுதுனது சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பர், அதாவது திருவாசகர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு இன்னொரு பேர் அப்பர் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் திருஞான சம்பந்தர் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரை சம்பந்தர், ஷார்ட்டா சம்பந்தர் சொல்லுவாங்க. அப்புறம் சுந்தரர். இவங்க மூணு பேரும் தேவாராம கம்பைல் பண்ணியிருக்காங்க. அதாவது தேவாராம நிறைய பேர் அரௌண்ட் ஒரு 12 மெம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. பட் அதுல மேஜர் பார்ட் எழுதுனது அப்பர், சம்பந்தர், சுந்தரர். ஓகேங்களா? அதே போல திருவாசக திருவாசகம் மாணிக்க வாசகர் எழுதியிருப்பாரு. இன்னுமே வந்து பார்த்தோன்னா நிறைய கோயில போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவர்கள்லாம் நிறைய ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. இந்த தேவர் திருவாசகம்லாம் இது தேவாரம் திருவாசகம்லாம் இருக்கிற அந்த ஸ்லோகன், அந்த காடை பிரைஸ் பண்ணி எழுதிருப்பாங்களே சாங்கு, அது இன்னுமே நிறைய கோயிலெல்லாம் நீங்க வந்து அங்க அங்க எழுதியிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? பெரிய புராணம் பை சேக்கிழார். பெரிய புராணம் சேக்கிழார் எழுதியிருக்காரு. காரைக்கால் அம்மையார் ஃபேமஸ் ஃபீமேல் செயின்ட் நாயனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தே கன்சிடர் தட் காட் ஹேஸ் எய்தர் எ ஃபார்ம். கடவுளுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, கடவுளுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்புறாங்க. இந்த பக்தி செயின்ல ப்ராமினன்ட் லீடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதுல சில பேர் கடவுளுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா காட் ஹேஸ் ஃபார்ம்லெஸ் ஆர் நிர்குணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? பக்தி அண்ட் த சவுத் இந்தியன் ஆச்சாரியா. சவுத் இந்தியால யாரெல்லாம் வந்து மெயினா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி சங்கராச்சாரியா, ஆதி சங்கராச்சாரியா. இவரு பேரை கேள்விப்படாத பர்சனே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவரு கலடி, கேரளா, அங்கதான் பிறந்திருக்காரு. சரிங்களா? கேவ் எ நியூ ஓரியன்டேஷன் டு ஹிந்துயிசம். ஹிந்துயிசம் அப்படிங்கிற ஒரு ரிலிஜனுக்கே வேற ஒரு ஐடியா, வேற ஒரு பெர்ஸ்பெக்ஷன், வேற ஒரு டைமென்ஷனை இவரு கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ப்ரப்பவுண்டட் த அத்வைத்தா, ஒரு பிலாசபி வந்து இவர் ப்ரப்போன் பண்ணியிருப்பாரு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சங்கராச்சாரியா ப்ரப்போன் பண்ண அந்த பிலாசபி பேரு அத்வைத்தா. அப்படி இல்லைன்னா நிர்குண பிரம்மன் அப்படி சொல்றாரு. நிர்குண பிரம்மன் அப்படி சொல்றாரு. அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேரு மோனோயிசம் அப்படி சொல்லி கூட சொல்லுவாங்க. சரிங்களா? மோனோ ஈசம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா மோனோதிசம்னா ஒரே ஒரு காட் இருக்கு சொல்லிட்டு பிலீவ் பண்றது. இந்த அத்வைத பிலாசபி பேரு மோனோ ஈசம். ஓகேங்களா? இவர் என்ன பிலீவ் பண்றாருன்னா ஹீ தாட் தட் த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ் டு பி அன் illusion ஆர் மாயா. நம்மளை சுத்தி இந்த உலகம் இருக்கு இல்லையா, நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகத்து பேரு வேர்ல்ட் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் இஸ் த வேர்ல்ட் ஆஃப் சேஞ்ச் ஆர் மாயா.
ஆர் இல்யூஷன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இவர் என்ன பிலீவ் பண்றாருன்னா, நம்மள இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் இஸ் வேர்ல்ட் ஆஃப் மாயா ஆர் வேர்ல்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படி சொல்லிட்டு இவர் நம்புறாரு. பிரம்மன் த ஒன்லி ஆர் அல்டிமேட் ரியாலிட்டி, நமக்குள்ள பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி அப்படி சொல்லிட்டு இவர் வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. இவர் சொல்றாரு. இந்த விஷயம்தான் அத்வைத்த பிலாசபி அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? நமக்குள்ள பிரம்மன், அதாவது சில ஃபோர்த் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, துரியான்னு சொல்லுவாங்க. இவரோட வேர்டிங் இதெல்லாம். ஓகேவா? நம்ம வந்து லாஸ்ட் செஷன்லயே பார்த்திருக்கோம். சூஃபிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் பீயிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து காடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரிலிஜன்லயும் ஒரு ஒரு பேரு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இன்னர் பீயிங் பேரு பிரம்மன், அப்படின்னா துரியா, இல்லைன்னா ஃபோர்த் ஸ்டேட். அது மட்டும்தான் உண்மை. மற்றபடி இந்த உலகம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மை இல்லை. இதெல்லாம் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகும். இது ஒரு இல்யூஷன், பெரிஷபிள், அழியக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ப்ரொபோன் பண்ணுவாரு. இந்த பிலாசபி பேரு அத்வைத்தா. ஓகேவா? இவரு உபதேச சாஸ்திரி சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. உபதேச சாஸ்திரி அப்படின்னா ஒரு 10 உபநிஷத்தை எடுத்துட்டு அதுக்கு கமெண்ட் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான புக்கு, இதை சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்தது விவேக சுதாமணி அப்படி சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அப்புறம் பஜகோவிந்த ஸ்தோத்ரா அப்படி சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காருங்க. பஜகோவிந்தம் ஸ்தோத்ரா அப்படி சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஓகேவா? அவ்வளவுதாங்க சங்கராச்சாரியா. சங்கராச்சாரியை பொறுத்தளவுக்கு மெயினா நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, அவர் கேரளால பிறந்திருக்காரு, அத்வைத பிலாசபி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த மொத்த பக்தி செயின்ட்டுமே நீங்க என்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிராமணன் லீடர் பேர் படிக்கணும். ரெண்டாவது அவங்க எந்த ஸ்டேட்னு படிக்கணும். மூணாவது அவங்க ஏதாவது பிலாசபி சொன்னாங்கன்னா அதை மெயினா படிக்கணும். இந்த மூணு விஷயம்தான் இம்பார்ட்டன்ட். மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பிலாசபினா என்ன என்ன சொன்னாங்க அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பிராமணன் லீடர் பேரு, அவங்களோட ஸ்டேட் பேரு, அவங்க பிலாசபி, இது மூணு மெயினா நீங்க படிக்கணும். ஓகே? மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மாதவாச்சாரியா படிக்கலாமா? மாதவாச்சாரியா ஃப்ரம் கனடா. கனடால தான் அவர் பிறந்திருக்காரு. பிரீச்டு துவைத்தா. இவரு ப்ரொபோன் பண்ண அந்த பிலாசபி பேரு அத்வைத்தா. சரிங்களா? இவரோட பிலாசபி பேரு அத்வைத்தா. இவரோட பிலாசபி மாதவாச்சாரி என்ன சொல்றாருன்னா துவைத்தா அப்படி சொல்றாரு. ஓகேவா? சங்கராச்சாரிய என்ன சொன்னாரு? பிரம்மன் மட்டும்தான் அல்டிமேட் ரியாலிட்டி, மத்த எதுவுமே ரியாலிட்டி கிடையாது அப்படி சொல்றாரு. அது அத்வைத்தா. ஓகேவா? பட் மாதவாச்சாரி என்ன சொல்வார்னா, பிரம்மனும் உண்மை, அதுவும் ரியாலிட்டி. அண்ட் இந்த வேர்ல்ட் இஸ், இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் இருக்குல்லையா, நம்ம வாழ்ந்துருக்கோம் இல்லையா, இதை வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் அப்படி சொல்லுவாங்க. இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் இஸ் ஆல்சோ ரியல், ஆல்சோ ரியாலிட்டி அப்படி சொல்லுவாரு. இந்த ரெண்டும் உண்மை அப்படி சொல்லுவாரு. இப்படி சொல்ற இந்த பிலாசபி பேரு துவைத்தா அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா டூயலிசம் அப்படி சொல்லுவாங்க. லிசம் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்த இந்த பிலாசபிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பிலாசபி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் தான் சொல்லுவாங்க. அப்புறம் அவரோட சீஃப் டிசிபிள் வந்து பிளாட்டோ சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா the ஐடியா இஸ் அல்டிமேட் ரியாலிட்டி, இந்த வேர்ல்ட் ஆஃப் காட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ட்ரூத், அல்டிமேட் ரியாலிட்டி. இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர், இப்போ நம்ம வாழ்ந்துருக்கோம் இல்லையா, இதுதான் வேர்ல்ட் ஆஃப் மேட்டர்னு சொல்லுவாங்க. the வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் இஸ் த வேர்ல்ட் ஆஃப் சேஞ்ச், இது வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. பட் பின்னாடி வர அரிஸ்டாட்டில் என்ன கமெண்ட் பண்ணுவார்னா, எஸ், இந்த வேர்ல்ட் ஆஃப் காட் இல்லைன்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் ஐடியா இல்லைன்னா இவங்க சொல்ற மாதிரி இந்த பிரம்மனு இது வந்து ரியாலிட்டியா இருக்கட்டும். பட் இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் இஸ் வேர்ல்ட் ஆஃப் சேஞ்ச். ஓகே? இந்த உலகம் வந்து சேஞ்ச் ஆயிட்டு தான் இருக்கு. பட் வி ஹாவ் டு ஸ்டடி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சேஞ்சிங். ஒன்று சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, அந்த சேஞ்ச் ஆகிற ப்ராப்பர்ட்டியை நம்ம படிக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலநிலையெல்லாம் மாறிட்டே இருக்கு, சீசன்ஸ்லாம் மாறிட்டே இருக்கு. மழை காலம் வருது, வெயில் காலம் வருது. அப்போ அது எப்போ வரும் நம்ம ஸ்டடி பண்ணி கரெக்டாக பண்ணாதானே அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர் பண்ணாதானே நம்ம சாப்பிட முடியும். இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இல்யூஷன் சொல்லிட்டு போனால் எப்படி சாப்பிட்றது, எப்படி உயிர் வாழ்றது, உயிர் வாழ்றதும் இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு மாதவச்சாரின்னு சொல்லுவார். இது அரிஸ்டாட்டிலும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஒரு பிலாசபி பேர், அதாவது வேர்ல்ட் ஆஃப் காடு இம்பார்ட்டன்ட், சாரி ரியாலிட்டி அப்படி அப்படின்னு சொல்றது இவரு அத்வைத்தா பிலாசபி. இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்றது டூயலிசம், துவைத்த பிலாசபி அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இவரை பொறுத்தளவுக்கு ஜீவாத்மா அண்டு பரமாத்மா, ஆம், அத வந்து துவைத்த பிலாசபில சொல்றாரு. அப்புறம் காட், சோல், மேட்டர் ஆர் யூனிக் இன் நேச்சர். இவர் என்ன சொல்லுவாருன்னா கடவுள், அப்புறம் சோலு,
இந்த மேட்ரு இது எல்லாமே யுனிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்ப கடவுள் இருக்காருன்னா அவரு ஒரு வேற ஒரு அது ஒரு வேற உலகம், கடவுள் தனியா இருக்காரு. இந்த வேர்ல்ட் ஆஃப் மேட்ரு இது ஒரு தனி ஒரு உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இது மாதவாச்சாரியோட ஸ்டேட்மெண்ட் பிலாசபி. ஓகேவா? ஃபவுண்ட் பிரம்ம சம்பிரதாய அப்படி சொல்லிட்டு ஒரு 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 வழி. பிரம்ம சம்பிரதாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கடவுளை அடையறதுக்கான ஒரு வழி, ஒரு பாத். சரிங்களா? அந்த பாத்தை இவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அது பிரம்ம சம்பிரதாயம். அந்த பிரம்மனை அடையறதுக்கான வழி அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. இவரோட புக்கு அணு வியாக்கணா அப்படி. ஓகேவா? அணு வியாக்கணா. நெக்ஸ்ட் ராமானுஜா 1070 1137 இருந்திருக்காரு. பார்ன் அட் ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னைக்காரரு. ஸ்ரீபெரும்புத்தூர்ல பிறந்திருக்காரு. ஓகேங்களா? இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஆல்வாஸ். அப்போ இவர் ஒரு விஷ்ணு டிவோட்டி, வைஷ்ணவிஸ்ட். ஓகேங்களா? இத பாத்துக்கோங்க. ப்ரீச்டு திஸ் இஸ் த அத்வைத்தா. இவர் வந்து திஸ் இஸ் த அத்வைத்தா சொல்லிட்டு இன்னொரு பிலாசபி சொல்றாரு. ஓகேவா? இத குவாலிஃபைடு மோனோயிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா இன் விசிஷ்ட அத்வைத்தா போத் வேர்ல்ட் அண்ட் பிரம்மன் ஆர் கன்சிடர் ஈக்குவலி ரியல். இந்த வேர்ல்டும் அப்புறம் வந்து பிரம்மனும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா ரியல் தான். ஹவவர் காட் இஸ் அ இன்னர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆர் ஹிஸ் ஆட்ரிபியூட். இவர் என்ன சொல்றாருன்னா கடவுள் அப்படிங்கிறது உள்ள, அதாவது இன்னர் சப்ஸ்டன்ஸ். இப்ப நம்ம இருக்கோம்னா நமக்குள்ள கடவுள் இருக்காரு. மத்தபடி எல்லா படைப்புகளும் அவரோட படைப்புகள், அந்த கடவுள் படைச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பிலாசபி சொல்றாரு. தே ஆர் நாட் கன்சிடர் டூ செப்பரேட் என்டிட்டி அஸ் டூயலிசம். டூயலிசம் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் ஆர் பிரம்மன் அப்படிங்கிறது அது தனி. அது அது வந்து வேர்ல்ட் ஆஃப் காடுங்கிறதே வந்து பார்த்தோன்னா அது ஒரு வேற ஒரு வேர்ல்டு, அது தனியா இருக்கு. அண்ட் வேர்ல்ட் ஆஃப் மேட்ருங்கிறது இங்க இருக்கு, இப்போ இங்க இருக்கிற நம்ம வேர்ல்டு. இது ரெண்டுமே தனித்தனி அப்படின்னு சொல்றது டூயலிசம். பட் விசிஷ்ட அத்வைத்தா என்ன இதுல என்ன சொல்லுவாருன்னா காடுங்கிறது இன்னர் சப்ஸ்டன்ஸ், ரெஸ்டா மத்தது எல்லாமே வந்து அவரோட படைப்பு, ரெண்டுமே ஒன்னாதான் இணைஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னா இது விசிஷ்ட அத்வைத்தா. சரிங்களா? இத ராமானுஜா சொல்லியிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீபாசைய, கீத பாசைய அப்படிலாம் வந்து புக் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நிம்பக்காரா. இவர் ஒரு தெலுங்கு பிராமின். இவர் வந்து கிருஷ்ணா வந்து ஓர்ஷிப் பண்ணுவாராங்க. கிருஷ்ணா ராதா வந்து ஓர்ஷிப் பண்றாரு. கான்டெம்பரரி டு ராமானுஜா. ராமானுஜா வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்காரா? இவர் வந்து மேபி மேல ஆந்திரா அந்த ரீஜன்ல இருக்கலாம். துவைத்த அத்வைத்த பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு நிம்பக்கார ஒரு பிலாசபிய சொல்லியிருப்பாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பீர சைவிசம். வீர சைவிஸ்ட் ஆர் பாசன்னா வீர சைவிசம் ஆர் இந்த பாசன், அதாவது இத ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா பசவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த பசவண்ணாவை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அவங்க எல்லாருமே தங்களை லிங்காயத் அப்படி சொல்லிக்குவாங்க. லிங்காயாத் அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லிக்குவாங்க பேர் வச்சு. ஸோ இந்த வீர சைவிசம் யார், வீர சைவிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா பசவண்ணா. அண்ட் ஹிஸ் கம்பெனி லைக் அலமா பிரபு, அக்கா மகாதேவி இன் கர்நாடகா. இவங்க தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து சிவாவை ஓர்ஷிப் பண்றவங்க. இதை பார்த்தாலே தெரியுது, வீர சிவா சைவா அப்படி பார்க்கும்போது தெரியுது இவங்க வந்து சிவாவை ஓர்ஷிப் பண்ற ஒரு குரூப்பு. அகைன்ஸ்ட் பிராமணிக்கல் ஐடியாஸ் அபவுட் கேஸ்ட். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணிக்கல் ஐடியா அபவுட் கேஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் அப்போஸ் பண்ணுவாங்க. த ட்ரீட்மெண்ட் ஆஃப் உமன், இந்த உமன் ட்ரீட் பண்றாங்கல்ல அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. ஆல் ஃபார்ம் ஆஃப் ரிச்சுவல்ஸ், அதாவது ரிச்சுவல்ஸ் எந்த ஒரு ஃபார்ம்ல இருந்தாலுமே அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஈவன் டெத் செரிமோனியை கூட அவங்க வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க என்ன நம்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சோல் வந்து சிவாவை வந்து அடைஞ்சிரும், சிவாட்ட போயிட்டு சேர்ந்துரும். அதனால டெத் செரிமோனி நீங்க பண்ற அந்த செரிமோனிலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் ஐடல் ஓர்ஷிப்பும் இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வீர சைவிசம் ஆர் லிங்கயத்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. பசவண்ணா ஃபவுண்ட் பண்ணியிருப்பார் கர்நாடகா. இதை மெயினாக பார்த்துக்கோங்க. அப்புறம் தியாகராஜா, இவரும் கிட்டத்தட்ட ஒரு டிவோட்டி ஆஃப் ராமா. கர்நாடிக் மியூசிக்கை ஃபவுண்ட் பண்ணதுல இவர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் தியாகராஜா. இவர் மெயினாக அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அன்னமாயா ஆர் அன்னமாச்சாரியா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. விஜயநகர்ல தான் இவர் பிறந்திருப்பாரு. இவரும் நிறைய சாங்லாம் கம்போஸ் பண்ணுவார். மெயினாக இவர் பண்ண அந்த சாங்ஸ் பேர் சங்கரிட்டான், சன்
கிரிட்டான்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. லார்ட் வெங்கடேஸ்வரா இருக்கார் இல்லையா, அவரை பிரைஸ் பண்ண இந்த சாங் சங்கரிட்டான்ஸ். இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவ்வளோதாங்க. ப்ராமினன்ட் சவுத் இந்தியன் பக்தி செயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இவங்கள பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா அரௌண்ட் ஒரு 8th செஞ்சுரியிலேருந்து 9th செஞ்சுரியில் சவுத் இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படியே லேட்டராக என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 13th century to 17th century மகாராஷ்டிரா saw a great number of saint poets. ஸோ நிறைய நம்பர் ஆஃப் செயின்ட் போய்ட்ஸ் வந்து மகாராஷ்டிரால அப்படியே உருவாக ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்டர்ட் அரௌண்ட் த ஷெரைன் ஆஃப் பிதோப்பா ஆர் வித்தல். பிதோப்பா அப்படிங்கிறது ஒரு இன்கார்னேஷன் ஆஃப் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அவதார் ஆஃப் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஷ்ணுவோட ஒரு அவதாரம் இந்த வித்தோப்பா அப்படி சொல்லி ஒரு டெம்பிள் இருக்கும். அதை சுற்றி இந்த பக்தி மூமெண்ட் வந்து அப்படியே கிரியேட் ஆகும். இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பகவத்தா, பகவத்கீதா இருக்கு இல்லையா, அதை ஒரு சிம்பிள் லாங்குவேஜ், பகவத்கீதா வந்து இப்போ நம்ம டைரக்டாக படித்தா புரியாது. ஸோ இந்த பிராமணன் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு சிம்பிள் லாங்குவேஜில் எழுதி எம், ஒரு இருக்கிற நார்மலான பீப்புள்கிட்டலாம் அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த பக்தி மூமெண்ட்டில் இருக்கிற அந்த மெயின் கொள்கைலாம் இருக்குல்ல, உமன்ஸுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிற ஈவில்ஸ், இந்த சொசைட்டியில் நடக்கிற ஈவில்ஸ், இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி அதெல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது அண்டு சிவா நாத் மந்திஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி இவங்க பண்ணுறாங்களா. ஓகேவா? இந்த பக்தி மூமெண்ட் இஸ் டிவைடட் இன்டு டூ செக்ட். இந்த பக்தி மூமெண்ட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்களாம். ஒன்று வரகரிசி, ஒரு குரூப் பேர் வரகரிசியாம், இன்னொரு குரூப் பேர் தரகரிசி. தரகரிசி இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, ஒரு குரூப் பேர் வரகரிசி. அவங்க வந்து மைல்டு டிவோட்டிஸ். ஓகேங்களா? மைல்டு டிவோட்டிஸ் ஆஃப் காட் வித்தலா ஆஃப் பந்தர் பந்தர்பூர். ஓகேங்களா? இவங்க வந்து எவ்ரி இயர் வந்து இந்த வித்தலா டெம்பிள் வந்து கூடி ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் மைல்டு டிவோட்டிஸ் இந்த வரகரிசி. ஓகேங்களா? இந்த தரகரிசி பேரை வேணா தீர்க்க தரிசி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இவங்க ஹீரோயிக் ஃபாலோவர், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டண்டா ரொம்ப பயங்கரமா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால இவங்க வந்து தீர்க்க தரிசி, அதனால தரகரிசி அப்படியே கூட நாம வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மகாராஷ்டிரால இருக்க இந்த ரெண்டு குரூப்பை வரகரிசி தரகரிசின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் ப்ராமினன்ட் லீடர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஞானேஸ்வர். இவர் பேரை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க எக்ஸாம்ல. எப்படி இவங்க உங்களுக்கு சுத்தி கொடுத்தாலும் இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். மகாராஷ்டிரால இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த பக்தி மூமெண்ட் வந்து அப்படியே கொண்டு போயிருப்பாரு. ஸோ இவர் பேரை பார்த்துக்கோங்க, ஞானேஸ்வர் ஆர் தானேஸ்வர், இல்லைன்னா ஜே கூட போட்டு கொடுப்பாங்க. ஞான தேவா அப்படிலாம் கொடுப்பாங்க. ஜி போட்டு ஞான தேவான்னு கொடுத்தாலும் அது இவரை தான் வந்து பார்த்தா இந்த மாதிரி வேற வேற ஸ்பெல்லிங் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவரை மெயினாக பார்த்துக்கோங்க. ரோட் எ கமெண்ட்ரி ஆஃப் பகவத்கீதா, அதுக்கு பேர் ஞானேஸ்வரி சொல்லுவாங்க. ஞானேஸ்வரி அப்படின்னாலே பகவத்கீதாவுக்கு கமெண்ட்ரி எழுதுனா அதை ஞானேஸ்வரின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா பகவத்கீதாவோட கமெண்ட் எழுதியிருப்பாரு. இது வந்து பார்த்தோன்னா த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பக்தி ஐடியாலஜி இன் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால வந்து பார்த்தோன்னா பக்தி ஐடியாலஜியை ஃபவுண்ட் பண்றதுக்கு இது ஒரு பெரிய ரீசனா வந்து அமையும் இந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிற ஒரு புக். ஓகேங்களா? இன் மகாராஷ்டிரா கம்போஸ்டு அமிர்தானு பவ அப்படி சொல்லிட்டு இன்னொன்று கம்போஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இம்மார்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நமதேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவர் வந்து ஒரு டைலரோட மகானாங்க, சன் ஆஃப் த டைலர் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஹீ இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த 5 ரிவர்டு குருஸ் இன் தடுப்பந்த். தடுப்பந்த் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். தடுப்பந்த் ட்ரெடிஷன்னா ஆல்சோ கிட்டத்தட்ட பக்தி மூமெண்ட் தான். பக்தி மூமெண்ட்ல என்னெல்லாம் பண்றாங்களோ அது அந்த தடு பந்த் அப்படிங்கிற ஒரு குரூப். தடு பந்த் அப்படிங்கிறது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பக்தி மூமெண்ட்ல என்னெல்லாம் பண்றாங்களோ அது இந்த குரூப்பும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து ஒழிக்கணும், உமன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரைட்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கிற மற்ற ஈவில்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த தடுபந்த் அப்படிங்கிற ஒரு குரூப்பு. இந்த தடுபந்த் ட்ரெடிஷனில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் நம்ம தேவா. ஓகேவா? வித்தின் ஹிந்துயிசம் த அதர் ஃபோர் பீயிங், மற்ற ஒரு மொத்தமாக 5 லீடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடுபந்த் ட்ரெடிஷனில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா தடுதயாள். இந்த தடுதயாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடுபந்த் அப்படிங்கிற ட்ரெடிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கபீர், ஹர்தாஸ், ரவிதாஸ், இவங்கெல்லாம் வந்து தடுப்பந்த் ட்ரெடிஷன்ல இருக்காங்க. ஓகேவா? அப்புறம் நமதேவா. இந்த 5 பேரும் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. அப்புறம் ஏக்நாத் அப்படிங்கிற ஒரு பர்சன் பானின் பதான் அவுரங்காபாத்ல பதன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவர் பிறந்திருக்காரு.
பப்ளிஷ்டு ஃபர்ஸ்ட் ரிசீவபிள் எடிஷன் ஆஃப் ராஜேஸ்வரி, கிட்டத்தட்ட சாரி ஞானேஸ்வரி. ஞானேஸ்வரி அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், பகவத்கீதாவோட கமெண்ட்ரி தான் ஞானேஸ்வரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏக்நாத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானேஸ்வரி அப்படி சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்காரு, அதாவது பகவத்கீதாவுக்கு கமெண்ட் எழுதியிருக்காரு. பட் ஹீ வாஸ் எ ஃபேமிலி மேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சாமியாரா ஒரு 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 அசெட்டிக் ஒரு சாமியார் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுவாங்க. பட் இந்த ஏக்நாத் மட்டும்தான் ஃபேமிலி மேனு. அண்ட் இவரு எம்பசைஸ் தட் ஸ்டேயிங் இன் மொனாஸ்ட்ரி ஆர் வித்ட்ராவிங் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆர் நாட் நெசசரி ஃபார் லீடிங் எ ரிலீஜியஸ் லைஃப். நீங்கள் வந்து சாமி அதாவது ரிலீஜியஸ் லைஃப்பை லீட் பண்ணணும், இல்லைனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை லீட் பண்ணணும்னா நீங்கள் வந்து மொனாஸ்ட்ரி போயிட்டு ஆசிரமத்தில் வந்து பார்த்தோன்னா சேர தேவையில்ல. அப்புறம் வந்து இந்த வேர்ல்டு லைஃப்பையும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண தேவையில்ல. ஃபேமிலி மேனாக இருந்துட்டே நீங்கள் வந்து ரிலீஜியஸ் லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பகவத்கீதா வந்து பார்த்தோன்னா இவர் வந்து கமன் அதாவது சிம்பிள், அதாவது மராத்தியில சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாரு. ஸோ அதனால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீச் ஆயிருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ரிசீவபிள் எடிஷன் ஆஃப் ஞானேஸ்வரி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆல்சோ மராத்தி கீதா, மராத்தி லாங்குவேஜ்ல இவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் துக்காராம் 1608 இருந்து 1615 வரைக்கும் இவர் இருக்காரு. இவர் வந்து கான்டெம்பரரி ஆஃப் சிவாஜி மகாராஜ், மராத்தா கிங்டம் இருப்பார் இல்லையா சிவாஜி, அவரு பீரியட்ல துக்காராம் இருந்திருக்காரு. ஹீ இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் போயட்ரி ஆர் அபங்காஸ். இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு சில போயட்ரி எழுதுவார். அந்த போயட்ரி பேர் அபங்காஸ் ஆர் தோஹாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துக்காராம் பொறுத்தளவுக்கு அவரோட போயட்ரி பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, அபங்காஸ் ஆர் தோஹாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போயட்ரி அந்த போயம் யாரை பிரைஸ் பண்ணினா மராத்தி விச் டிவோட்டட் டு விதோபா, அந்த அண்ட் விஷ்ணு அவதார் ஆஃப் விஷ்ணு, விதோபா இருக்கார் இல்லையா காடு, அவரை பிரைஸ் பண்ணி அபங்காஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் ராம்தாஸ். இவர் வந்து ஸ்பிரிச்சுவல் குரு ஆஃப் சிவாஜி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து சிவாஜியை பத்தி படிக்கும்போதே ஸ்பிரிச்சுவல் குரு ராமதாஸ் அப்படி சொல்லிட்டு படிப்பீங்க. ஹீ ரோட் தசபோதா. தசபோதா சொல்லிட்டு ஒரு புக்கை இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், ராம்லயே ஒரு தஸ் வருது, ராம்லயே ஒரு தஸ் வருது. அப்படின்னா தசபோதா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ராமோட அவதாரத்துல மொத்தம் 10, அதாவது விஷ்ணுவோட அவதாரம் 10, ஒன் ஆஃப் த அவதாரம் ராமு. அப்போ 10 அவதாரம் தானே. அப்போ ராமன் வந்ததுனாலே நமக்கு வந்து தஸ் அப்படின்னு ஒரு தசபோதா, ஒரு 10 போதனை சொல்றாரு அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. தசபோதா சொல்லிட்டு ராம்தாஸ் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு, எ ட்ரீட்டிஸ் ஆன் அத்வைத்த வேதாந்தா இன் மராத்தி லாங்குவேஜ். ஓகேங்களா. அவ்வளவுதாங்க. ஸோ இனிஷியலாக சவுத் இந்தியாவில் பக்தி மூமெண்ட்டு ஸ்ப்ரெட் ஆகும். லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆக நார்த் இந்தியாவிலும் இந்த பக்தி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ராமானந்தா 14th செஞ்சுரியிலேருந்து 15th செஞ்சுரி இவர் நார்த் இந்தியாவில் இருந்திருக்காரு. த ஃபவுண்டர் ஆஃப் பக்தி மூவ்மெண்ட் இன் நார்த் இந்தியா அப்படி சொல்லிட்டு இவரை தான் சொல்றாங்க. ஹி வாஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டீச்சிங் ஆஃப் ராமானுஜா. ராமானுஜா என்ன பிலாசபி சொன்னாரு, திஸ் இஸ் த அத்வைத்தா வேதா அப்படி சொல்லிட்டு ஒரு பிலாசபி சொல்லியிருப்பாரு. நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்காரு, இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு பர்சனாலிட்டி ராமானந்தா. ஓகேவா. இதுலயே நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். இவருக்கு வந்து மொத்தம் 12 டிசிபிள்ஸ் இருக்காங்களா. ஓகேவா. அவதுத்தா அப்படி சொல்றாங்க. அந்த 12 டிசிபிள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அவதுத்தா அப்படி சொல்றாங்க. ராய்தாஸ் த காப்லர் ஒருத்தர் பேரு ராய்தாஸ், அவர் வந்து காப்லர். அப்புறம் இன்னொருத்தர் கபீர், அவர் வந்து வேபர், துணி நெய்றவர். தன்னா த ஃபார்மர், சேனா த பார்பர், பிப்பா த ராஜ்புட். ஓகேவா. சம் ப்ராமினன்ட் லீடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராய்தாஸ், கபீர், தன்னா, சேனா, பிப்பா, இவங்க எல்லாமே வந்து இந்த ராமானந்தாவோட டிசிபிள்ஸ். ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் இந்த கபீர், கபீர் இந்த வேவர். ஓகேங்களா. இந்த வேவர் இவர், கபீருங்கிறது ஒரு துணி நெய்றவர். ஃப்ரம் வாரணாசி, வாரணாசியில தான் இவர் இருந்திருக்காரு. நிர்குணா பக்தி செஞ்சாங்க. இவர் வந்து கடவுளுக்கு வந்து ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு பர்சனாலிட்டி. ஹிஸ் ஃபாலோவர் ஆர்கனைஸ் ஆஸ் அ கபீர் பந்தீஸ். இவர் பேர்லயே வந்து கபீர் பந்தி சொல்லிட்டு இவரோட ஃபாலோவர் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகே. ஹிஸ் டீச்சிங் தோஹாஸ், அதாவது இவரோட அந்த டீச்சிங் வந்து தோஹா, அதாவது போயம்ஸ்லாம் இருக்குமா. ஃபேமஸ் புக் வந்து பிச்சக். ஓகேங்களா. இதை வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ ராமானந்தா அவரோட டிசிபிள் கபீர். நெக்ஸ்ட் சைத்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து நதியா டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட் பெங்கால்ல இவர் வந்து
பிறந்திருப்பாரு. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல ஃபர்ஸ்டா ஒருத்தர் படிக்கிறோம், சைத்தன்யா. சாய் வந்து தண்ணியா இருக்கும் வெஸ்ட் பெங்கால்ல, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சைத்தன்யா வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா. ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் வைஷ்ணவ செக்ட் இன் பெங்கால். பயோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்ய சரித்தமாலா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஓகேவா. சைத்தன்ய சரித்தமாலா இவரோட பயோகிராஃபி. பிலாசபி ஆஃப் சைத்தன்யா கால்டு அச்சித்ய பீத வே பீத வேடா. பீடாவுக்கு ஒரு வேதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பீத வேடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஓகேவா. சைத்தன்யா சாய் தன்யா இருக்கும், அப்புறம் பீடாவுக்கே வேதம் எழுதுறாங்க வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஹிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சுத்திய பீத வேதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிலாசபி சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வல்லபாச்சாரியா. ஹி வாஸ் பார்ன் இன் பனாரஸ். பனாரஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வல்லபாச்சாரியா இருக்காரு. ஏதாச்சும் பனாரஸ் பட்டு வெள்ளையா இருக்கு அப்படிதான் ஞாபகம். டூ தெலுங்கு பிராமின் ஃபேமிலி. ஃபவுண்டட் புஷ்டி மார்க். புஷ்டி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை கிரியேட் பண்றாரு. பாத் ஆஃப் கிரேஸ், எ பாத் டு ஆஃபர் செல்ஃப்லெஸ் லவ் அண்ட் டிவோஷன். இந்த மாதிரி மார்கு இல்லைன்னா கீழே ஆல்சோ ஃபவுண்ட் ஒரு ருத்ர சம்பிரதாயம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களோட அப்ரோச் கடவுள் எப்படி அடையலாம் அந்த வழியை வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அந்த பாதை அந்த வழியை வந்து பார்த்தோன்னா புஷ்ட மார்க் ஆர் ருத்ர சம்பிரதாயா, இது ரெண்டுமே வந்து வல்லபாச்சாரியா தான் சொல்லியிருக்காரு. ப்ரப்போண்டட் பிலாசபி ஆஃப் சுத்த அத்வைத்தா. இவர் வந்து பியூர் மோனோயிசம் சொல்லிட்டு இவரு ஒரு பிலாசபி சொல்லியிருக்காரு, ஓகேவா. பனாரஸ் பட்டு வெள்ளையா இருக்கும்னு சொன்னோமா, அந்த வெள்ளையா இருக்கிற பட்டு ரொம்பவே பியூரா இருக்கும், சுத்தமா இருக்கும் சொல்லி ஞாபகம். சுத்த அத்வைத்தா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் விச் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் த புஷ்டி மார்க் டிவோஷனல் ப்ராக்டிஸ், ஓகே. வல்லபாச்சாரிய பொறுத்தவரை ஒரு பனாரஸ் இருக்காரு. இவரோட பிலாசபி வந்து பார்த்தீங்கன்னா சுத்த அத்வைத்தா. இதுதான் நீங்க மெயினா ஞாபகம் வைக்கணும். நெக்ஸ்ட் சுர்தாஸுங்க. இந்த பேரை ஹிஸ்டரி ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. சுர்தாஸ், எ பிளைண்ட் பேர்ட் ஆஃப் ஆக்ரா அப்படி சொல்லுவாங்க. சுர்தாசன் எ பிளைண்ட் பேர்ட் ஆஃப் ஆக்ரா சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோர்ட் ஆஃப் அக்பர், இவர் வந்து அக்பரோட கோர்ட்ல இருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது, பட் இவர் ஒரு சிங்கர், ஒரு அருமையான சிங்கர். சிலர் என்ன சொல்லுவாருன்னா இவர் பாடியே வந்து மழையெல்லாம் வர வைப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இவர் வந்து ஒரு பெஸ்ட் சிங்கர். அக்பரோட கோர்ட்டு போயிட்டு, ஓகே. ஆல்சோ டிசிபிள் ஆஃப் வல்லபாச்சாரியா. வல்லபாச்சாரியா இருக்கார் இல்லையா, பனாரஸ்ல இருக்கிற இந்த சுத்த அத்வைத்தா ஃபவுண்ட் பண்ணார் இல்லையா, அவரோட டிசிபிள் தான் துர்வாசு, சாரி சுர்தாஸ். டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ராதா, ஓகேங்களா. ஹீ ரோட் சுர் சூராவளி. சுர் சூறாவளி அப்படிங்கிற ஒரு புக்கு, அப்புறம் சுர் சாகர் அப்படிங்கிற ஒரு புக்கு, அப்புறம் சாகித்ய ராசா அப்படின்னு சொல்லிட்டு சில புக்ஸை எழுதியிருக்காரு, ஓகேங்களா. அந்த சூர்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அக்பர் பீரியட்லையும் கூட வரும். அதனால இப்போவே சும்மா பார்த்துக்கோங்க. சூர்தாஸ் பிளைண்ட் பேர்ட் ஆஃப் ஆக்ரா சொல்றாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி தாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வித்யாபதி அப்படின்னு ஒருத்தர். இவர் வந்து மைதிலி செயின்ட் போயிட்டாங்க, ஓகேவா. மைதிலி இது வந்து ஒரு லாங்குவேஜ், அதுல இருக்கிற ஒரு செயின்ட் போயட், ஓகேவா. ஹீரோட் ரெண்டு புக் எழுதியிருப்பாரு. படவலி அப்படிங்கிற ஒண்ணு, கிருத் கிருத்தி லதா, கிருத்தி பட்கா அப்படிங்கிற புக், ஓகேங்களா. படவலி வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் லவ் பல்லாட்ஸ். பல்லாட்ஸ்னா சாங் ஆன் ராதாகிருஷ்ணா. ராதாகிருஷ்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த லவ், அந்த எப்படி பண்ணாங்க அந்த ஒரு டிவோஷன், அந்த சாங் வந்து இந்த படவலியில் எழுதியிருப்பாரு. இந்த கிருத்தலா கிருத்த பட்கா அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவாவுக்காக இந்த புக் எழுதியிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சிவா வந்து உங்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுவாங்க. இன்னுமே நார்த் இந்தியால நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவாவை உங்கா அப்படிங்கிற பேர்ல தான் வந்து டிவோட் வழிபட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த உங்கா அப்படின்னா சிவா, இதை பார்த்துக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபைனலா மீராபாய், ஒரு ராஜ்புட் பிரின்சஸ். மீராபாய் இந்த பேர்லாம் வந்து நிறைய பேர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த ஒன்லி சைல்ட் ஆஃப் ரத்தன் சிங். ரத்தன் சிங்கோட சைல்டு தான் இவங்க இந்த மீராபாய். யங்கர் பிரதர் ஆஃப் ரூலர் ஆஃப் மெர்டா. மெர்டால இவங்களோட யங்கர் பிரதர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ வாஸ் மேரிட் இன் 1516. 1516 15 16, சும்மா அப்படி வச்சுக்கோங்க. 15 16 வயசுலயே இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டு போச்ராஜ். போச்ராஜ் அவங்கள தான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த போச்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் பிரின்ஸ் ஆர் அண்டு சன் ஆஃப் த ராணா சங் ஆஃப் மேவார். இந்த எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இந்த மீராபாய் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட டாக்டர் இல்லா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ராணா சங்கா ஆஃப் மேவார். பின்னாடி வந்து பேட்டில் ஆஃப் ஹல்டியேட்டி வரும். அந்த பேட்டில் ஆஃப் ஹல்டியேட்டில ராணா சங்கா ஆஃப் மேவார் வருவார்.
ஸோ இவரோட டாக்டர் இல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீராபாய் போச்ராஜ் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த போச்ராஜுக்குள்ளேயே வந்து கிருஷ்ணர் இருக்காரு, என்னோட ஃபைனல் எய்ம், ஃபைனல் அந்த ஒரு விஷயம் வந்து கிருஷ்ணா வந்து அடையிறது தான் சொல்லிட்டு லாஸ்ட் வரலையும் நிறைய போயம்லாம் வந்து கம்பைல் பண்ணி சாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மீராபாய் ராஜஸ்தான்காரவங்க. ஓகேவா? ஷீ பிலாங்டு டு கிருஷ்ணா கல்ட் வைஷ்ணவிஷம். இவங்க வந்து கிருஷ்ணா கல்ட், கிருஷ்ணா வந்து worship பண்ற ஒரு பர்சனாலிட்டி. ஓகேவா? ஃபைனலா துளசிதாஸ் பிராமின், பிராமின் ஃபேமிலி, வாரணாசிங்க. இவர் வந்து வாரணாசியா பிலாங்டு டு ராம் பக்தி கெல்ட். இவருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவிஸ்ட். ஹீ ரோட் ராம் சரித்தமனா, இவரோட புக் வந்து பார்த்துக்கோங்க. துளசிதாஸ் வந்து ராம் சரித்தமனா அப்படிங்கிற மாதிரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி கீதாவாலி, கவிதாவாலி, வினய் பத்ரிகா அப்படிலாம் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. சரிங்களா? அவ்வளோதாங்க. பக்தி மூமெண்ட். இத ஒரு முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாயிண்ட்டும் இந்த பக்தி மூமெண்ட் டாபிக்ல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து அப்பப்போ கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால இன்னைக்கு ஒரு டைம், இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டீங்களா, இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லைன்னா நாளைக்கு மார்னிங்கோ ஒரு டைம் இதை ரீகால் பண்ணிருங்க. பண்ணிட்டு ஒரு இன்னும் ஒரு 2 3 நாள் கூட இன்னொரு ரீகால் போங்க. ஏன்னா இது இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி நல்லா மைண்ட்ல வந்து அப்படியே தெளிவா நல்லா ஏறின மாதிரியே இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் விட்டாலே எந்த பிலாசபி யார் சொன்னா, நார்த் இந்தியாவில் யார் வருவாங்க, இந்த ஸ்டேட்ல யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிரும், அப்படியே போயிடும், அப்படியே மறந்துடும். ஓகேவா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் விட்டுறாம ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு 2 டைம் 3 டைம் இதை ரீகால் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் டாட்டா, பை பை.